வணக்கம். நான் சண்முகம். ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் கூட கனெக்டடாக இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு என்னால் உணர முடியுது. காரணம், உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான நேர்மறையான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருக்கணும். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மாதத்தோட முதல் நாள் கம்யூனிகேஷன் நமக்குள்ள எவ்வளோ பெரிய பாசிட்டிவான நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நிறைவாக உணர முடியுது. எஸ், ரியலி ஹாப்பி அண்ட் ஒரு ஃபில்டாக ஒரு ஃபீலை கொடுக்குது. நான் அடிக்கடி நிறைய இடங்களில் குறிப்பிடுற மாதிரி உலகின் மிகப்பெரிய குடும்பம் பியூட்டி கிளப் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவேன். நீங்களும் பார்த்துருக்கீங்க. இதுக்கூட அடிப்படை என்ன அப்படின்னா, நம்மளோட வியாபாரம் தாண்டி, தொழில் தாண்டி ஒரு குடும்பமாக இணைந்து இருக்கிறதா நான் உணர்கிறேன். எஸ், ஏன் அந்த உணர்ச்சி, அந்த அடிப்படை தோணுது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் மேலே ஒரு அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் ஒரு ப்ராசஸ் இருக்கலாம், ஒரு நேர்மை இருக்கலாம், ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு பாசமும் அன்பும் அக்கறையும் இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறி. அதனால தான் இந்த பியூட்டி கிளப் ஒரு குடும்பமாக இருக்கிறத அடிப்படையான ஒரு விஷயமாக வச்சுருக்கோம். இது நான் உங்ககிட்ட வச்சுருக்கிற அந்த தொடர்பு மட்டும் இல்லை, இந்த பியூட்டி கிளப்பில் இருக்கிற நீங்கள் மற்றவர்கள் மேலே வச்சுருக்கிற அந்த அக்கறையை தான் நான் குறிப்பிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், அவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் கூட கேட்கல, ஒரு இடத்துல கலைச்செல்வி சகோதரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்ட அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் அந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதே மாதிரி நான் நிறைய இடங்களுக்கு வியாபாரம் தாண்டி, தொழில் தாண்டி, பர்சனலாக அவங்க குடும்பத்தில் நடக்கிற நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள், ஈவன் சில துக்கமான விஷயங்களுக்கு கூட நான் போகும்போது, நான் மட்டும் இல்லாமல் பியூட்டி கிளப்பில் இருந்து நிறைய பேர் அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட சந்தோஷத்துலையும் கஷ்டத்துலையும் துக்கத்துலையும் பங்கெடுத்துக்கிறத பார்க்கும்போது, அந்த உலகின் மிகப்பெரிய குடும்பம், இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டு, அந்த கருத்து, அந்த எண்ணம் சரியாக இருக்கோ அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், நம்ம குரூப்பில் கூட. திருநெல்வேலியில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அந்த வீடியோவில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஜூம் பண்ணி பார்த்தா பியூட்டி கிளப்பில் இருக்கிற மற்ற குடும்பத்து அங்கத்தினர்கள் வேறு ஊரில் இருந்து திருநெல்வேலிக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தோட ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி நான் சென்னையில் ஒரு நம்ம குடும்ப ஃபேமிலி மெம்பர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஒரு
ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்க போயிருக்கேன். அங்கே அந்த பொண்ணோட அந்த ஈவெண்ட் ஆர்கனைசிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பியூட்டி கிளப்பில் இருக்கிற நிறைய பேர் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறத நான் பார்த்தேன். இது மாதிரி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளில் எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல், முன் அறிமுகமும் இல்லாமல், பியூட்டி கிளப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பியூட்டி கிளப் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும், அவங்க கூட கலந்துக்கிறதையும், அவங்க ஏதோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இறங்கி அவங்களுக்கு உதவி செய்கிறதையும் பார்க்கும்போது இந்த பியூட்டி கிளப் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியாக கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது, ஒரு சரியான இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நிறைவு, ரொம்ப சந்தோஷம். ஒரு உண்மையை கண்டிப்பாக சொல்லணும். நிறைய இடங்களில் நான் குறிப்பாக இந்த வேல்யூ கால்குலேஷனில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எமோஷனல் இருக்கும் பிஸ்னஸில், பட் ஆனால் இந்த எமோஷனலும் சரி எல்லாமே ஒரு வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு அடிப்படை ஒரு தூண்டுதலை கிரியேட் பண்ணது பியூட்டி கிளப். ஏன்னா என்னோடய பயணங்களில், சந்திப்புகளில், மீட்டிங்ஸில், அவங்க எனக்கு கால் பண்ணுறதில் நிறைய நான் பார்த்தது, நான் நல்லா பண்ணுறேன், நான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், நான் இவ்வளோ அழகாக பண்ணுறேன், இவ்வளோ கஸ்டமர் ஃபீட்பேக் வச்சுருக்கேன், எல்லாம் இருக்கு, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. ஸோ இதை உணர்ந்து தான் ஒரு தொழில் எதற்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிகரை, ஒரு சென்ட்ரிக்கை நான் இந்த துறைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபீட் பண்ணேன் அப்படின்றத உணர முடியும். நான் ஒரு கதை சொல்கிறேனே, நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும், நான் சொல்லியிருக்கேன். இது எங்கேயோ கேட்டதோ அல்லது பார்த்ததோ அல்ல, நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு கதை. இப்போது உங்கள் ஊரில் ஒரு சமையல்காரர் இருப்பார். பாரம்பரியமாக ரொம்ப வருஷங்களாக சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப், ஏன்னா டெய்லி சமையல் தொழில் வராது இல்லையா, எப்போல்லாம் விசேஷம் இருக்கோ அப்போல்லாம் தான் வரும். அப்போல்லாம் போய் சமைச்சிட்டு வருவார். மற்ற நாட்களில் அவர் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு, ஆடு மாடு மேய்க்க போகிறது, இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறது அப்படி இருப்பார். மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் விஷயங்களுக்கு சமைக்க போவார். மற்ற நாள்லாம் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பார். அவரோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண ஒரு வீடு, ஒரு கையில் ஒரு கரண்டி, பாத்திரம், ஒரு நிரந்தர வருமானமாக அவரால் பண்ண முடியல. ஆனால் அவர் ஒரு சமையல்காரர், ரொம்ப நல்ல பேர் இருக்குது, நல்ல ஒரு திறன் இருக்குது, அவர் நல்லா சமைக்க முடியும், அவர் அவ்வளோ பாப்புலர். பட் ஆனால் ஒரு நிரந்தர வருமானம் இல்லை. பட் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 23-24 வயசில் ஒரு பையன் ஒரு ஹோட்டல் தொழிலில் நுழையணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு சமைக்க தெரியாது, உணவுப் பொருட்களை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த தொழிலில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் சமைக்க தெரியாது. இவன் என்ன பண்ணுறான், அந்த சமையல்காரர்கிட்ட போய் அவரை மீட் பண்ணி, நீங்கள் எவ்வளோ நாளாக சமைக்கிறீங்க, மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும், இந்த மாதிரிலாம் கேட்டு அவர்கிட்ட சொல்கிறான். ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு 3-4 நாள் தான் சமையலுக்கு போகிறீங்க, அதுவும் இந்த விசேஷம் இல்லாத மாதங்கள் இருக்குல்ல, இந்த ஆடி மாதம், மார்கழி,
இந்த மாதிரி விசேஷங்கள் மிக குறைவாக இருக்கிற மாதங்களில் உங்களுக்கு வருமானமே கிடைக்கிறதில்ல. நான் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் கொடுக்குறேன், டெய்லி ஒர்க் கொடுக்குறேன், நிரந்தரமாக ஒரு வருமானம் கொடுக்குறேன், என்கிட்ட நீங்கள் சமைக்க வாங்க அப்படின்னா அவர் யோசித்து பார்த்துட்டு, இவ்வளோ நாள் நம்ம பேர் புகழ் அப்படி தான் ஓடி இருக்கோம், ஆனால் நிரந்தரமாக வருமானம் ஒன்றும் இல்லை, இருந்த தம்பி சொல்கிற மாதிரி இவருக்கே நம்ம சமைக்கலாம் அப்படின்னு, ஓகே தம்பி நான் உங்ககிட்ட இருக்கிறேன், எனக்கு நீங்கள் தினமும் இவ்வளோ வருமானம் கொடுத்துருங்க, சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த தம்பி அவர் பேரை பயன்படுத்தி அந்த ஒரு வாடகைக்கு இடம் பிடிக்கிறதுலேருந்து இந்த சமையல்காரரை வச்சு நான் கடை ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த கடையை கொடுங்க, மளிகை கடையில் போய் இந்த சமையல்காரரை வச்சு நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு மளிகை பொருள்கள் கடனாக கொடுங்க, பாத்திர கடையில் போய் இந்த சமையல்காரரை வச்சு நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு பாத்திரம் கடனாக கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமையல்காரரை முன்னாடி வச்சு அந்த இடத்துலேருந்து மளிகை பொருள்லேருந்து பாத்திரம்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த கடையை ஓப்பன் பண்ணி அந்த கடை முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேனரை இந்த சமையல்காரர் படத்தை போட்டு இவரோட சமையல் தினமும் உங்களுக்கு அப்படின்னு அந்த திறப்பு விழாவை மிகப்பெரிய அளவில் பண்ணி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹோட்டல் ஆரம்பித்து சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு டே டு டே அந்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகி இந்த சுற்று பக்கத்தில் அவரோட சமையலை யாரெல்லாம் இந்த கல்யாணம் விசேஷங்களில் மட்டும் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாரும் நமக்கு இவரோட சமையல் தினம் தினம் கிடைக்குது அப்படின்னு அந்த கடைக்கு வந்து அப்படியே பரவி அந்த இடம் பத்தாமல் ஒரு பெரிய ஹோட்டலாக மாறி, அது பத்தாமல் பக்கத்து ஊர்கள் அடுத்தடுத்த ஊர்களில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் சாம்ராஜ்யமாக அந்த தொழில் வளர்ந்துருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த சமையல்காரர் தான். பட் ஆனால் அவரோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா? இப்போவும் அவர் தினமும் சம்பளத்துக்கு தான் அந்த தம்பிக்கிட்ட வேலை செய்கிறார். இந்த அடிப்படை இதை பிஸ்னஸாக பார்க்காம ஒரு கலையாக பார்த்ததுனால அந்த அங்கிளோட அந்த சமையல்காரரோட வாழ்க்கை மிகப்பெரிய மாறலை. அதே மாதிரி அந்த பையன் நம்மக்கிட்ட திறமையே இல்லைன்னாலும் திறமையானவங்கள வச்சு அந்த தொழிலை எப்படி சிறப்பாக செய்யறது அப்படின்றதுனால இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் முதலாளி. ஸோ இந்த கருத்தை தான் நான் நிறைய இடங்களில் பியூட்டி கிளப்பில் இருக்கிற மக்களுக்கு புகுத்திருக்கேன். நீங்கள் ஒரு புகழ்பெற்ற பியூட்டிஷியனாக இருக்கிறத விட ஒரு ஃபெமிலியர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறத விட ஒரு 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 அதாவது ஒரு கலை வடிவமாக நீங்கள் ஒரு திருப்தியான ஒரு பர்சனாக இருக்கிறத விட ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறத விட உங்கள்கிட்ட இருக்கிற இந்த திறனை இந்த ஸ்கில்லை எப்படி திறம்பட பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது இந்த பியூட்டி கிளப். இந்த புரிதலை ஒவ்வொரு பியூட்டிஷியனும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 15,000 18,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பியூட்டி கிளப்போட தொடர்பில் இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நீங்கள் வெறும் அழகு கலைஞர் இல்லை, பியூட்டிஷியன் மட்டும் இல்லை, அழகு தொழில் முனைவோர், அழகு தொழில் அதிபர். இதை தொழிலாக பண்ணுங்க, இதை பிஸ்னஸாக பண்ணுங்க. வருமானத்தை உருவாக்குறது தான் அடிப்படை, ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறது தான் தேவை அப்படிங்கிறத புகுத்தி இன்னைக்கு கண்ணு முன்னாடி
ஒவ்வொரு அழகு கலைஞரையும், ஒவ்வொரு பியூட்டிஷியனையும் இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோராக, தொழில் அதிபராக, ஒரு வெற்றிகரமான கை நிறைய காசு வச்சிருக்கிற, பேங்க்கில் பேலன்ஸ் வச்சிருக்கிற, இந்த வேலட் நிறையா பணம் வச்சிருக்கிற, கார் வச்சிருக்கிற, ஒன்றுக்கு 2-3 வீடு கட்டியிருக்கிற, நிறைய நகைகள் வாங்கியிருக்கிற ஒரு 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 வெற்றிகரமான கை நிறைய ரெவன்யூ அசெட் இருக்கிற தொழில் முனைவோர்களாக, தொழில் அதிபர்களாக மாற்றின இந்த ஒரு அடிப்படை இந்த பியூட்டி கிளப். இந்த மாற்றத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக ஆயிருக்கு. இன்றைக்கி எங்கே போனாலும், அது எந்த இடத்துலையும் பியூட்டி கிளப் பீப்புளுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கிறத உருவாக்க முடியுது, பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு தெளிவான பாதை, உங்களுக்கு என்ன வேண்டும், அது எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அந்த கிடைத்ததை எப்படி நீங்கள் முதலீடாக மாற்றுறது, அந்த முதலீட்டை எப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அடுத்து உங்களை ஒரு பிராண்டாக, உங்கள் பிஸ்னஸை ஒரு பிராண்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இது வந்து ஒரு பியூர் பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை, ஒரு மைண்ட் செட்டை இந்த துறையில் புகுத்துனது பியூட்டி கிளப். இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நான் குரூப்பில் நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக சேவிங்ஸ் பண்ணுறவங்கள, மாதத்துக்கு ஒரு முறை கண்டினியூவாக ஒரு குறிப்பிட்ட அளவு நகை வாங்குறவங்கள, ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு த்ரெட்டை கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பித்து ஆச்சரியப்படுற வகையில் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி குடும்பத்தோடு அந்த ஷோரூம் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து முதல்ல எனக்கு அனுப்புகிற அந்த மக்களை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த ஐடியா, இந்த எண்ணம், இந்த தொழில் வருமானம் செய்வதற்காகத்தான், இந்த வருமானம் மூலமாகத்தான் உங்களையும், உங்கள் குழந்தைங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்க முடியும், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை புகுத்தினது பியூட்டி கிளப் தான் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு 10 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். அவங்களோட வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஃபேஷியல் பண்ணால் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நான் ஒரு 25 வருஷமாக அந்த பியூட்டி பார்லர் தொழிலில் இருக்கேன். நான் ஒரு த்ரெட்டிங் பண்ணால் எங்கேருந்தும் அப்படியே என்னை தேடி வருவாங்க. நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன். இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவங்க செய்கிற அந்த நேர்த்தியை தான் சொல்லுவாங்க. ஃபேஷியல் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, த்ரெட்டிங் பண்ணுறது, இந்த மசாஜ் பண்ணுறது, இதோட நேர்த்தியை தான் பெரிய விஷயமாக சொல்லுவாங்க. பட் நான் தான் முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியை போட்டேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். இந்த நேர்த்தி, இந்த ஸ்கில், இந்த திறன், இந்த செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க, அந்த சம்பாதிக்கிறது மூலமாக என்ன மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது 90% பியூட்டிஷியனுக்கு, அழகு கலைஞர்கிட்ட பதிலே கிடையாது. காரணம், பெரும்பாலான பீப்புள் கைக்கும் வாய்க்குமே பத்தாமல் ஒரு வாழ்க்கையை வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாடகை கொடுக்க முடியாது, ஒரு கரண்ட் பில் கட்ட முடியாது,
கூட ஒரு 2 ஸ்டாஃபை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, சொந்தமாக ஒரு வாகனம் இல்லை, ஒரு சொந்த வீடு கிடையாது, குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, இது எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு ஃபெமிலியரான 20 வருஷம் 25 வருஷமான அழகு கலைஞர், பியூட்டிஷியன், அங்கே தான் நான் அவங்கள இந்த திறனை பணமாக மாற்றுறது தான் தொழில், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை எமோஷ்னலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டமைச்சிருக்கோம். ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றது எனக்கு புரியுது. இப்போ அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு இது ஒரு கிடைக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு பியூட்டி கிளப்பில் இருக்கிற பீப்புளை கூப்பிட்டா அது என்ன, ஏன் அது போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாற்றம் இந்த துறைக்குள்ள, குறிப்பாக உங்களுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த பியூட்டி கிளப் இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இன்னும் முன்ன பின்ன வருமானம் பண்ணாமல் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, உங்கள்கிட்ட இருக்கிற திறனோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கலையோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணாத வரைக்கும், வருமானம் கொடுக்காத வரைக்கும் உங்களோட வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையாது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற திறனை எவ்வளோ சிறப்பாக பணமாக ரெவன்யூவாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு தொழிலோட முழுமை, 100% சக்ஸஸ் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். முதல் முறையாக அழகு கலைன்னு இல்லாமல் அழகு தொழில்னு அப்படியே பாயிண்டாக உங்களை வழி நடத்தின ஒரு அழகு தொழில் புத்தகம், சின்ன சின்ன கிராமங்களும் சென்றடைகிற மாதிரி இந்த பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு டியூஷன் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த இண்டஸ்ட்ரியிலேயே முதல்ல எங்கே பார்த்தாலும் செமினார், ஒர்க் ஷாப் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் இந்த இண்டஸ்ட்ரியோட எதிர்காலம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா, ஆன்லைன் ப்ரமோஷன் கண்டுபிடிச்சி 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஊராக சொல்லி கொடுத்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், கூகுளில் கலக்கிற பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பியூட்டி கிளப் பீப்புள். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நுணுக்கமாக கவனமாக அக்கறையோட உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி ஒரு தொழில் முனைவோராக, தொழில் அதிபராக உங்கள் பேங்க் பேலன்ஸை வெளியே காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பர்சனாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் இருக்குது. இதோடு விட்டுறவே மாட்டோம். இன்னும் இந்த தொழிலில் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு பின்புலமாக இருந்து உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே, உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது தான் பியூட்டி கிளப். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு புரிதல், எதுக்காக இந்த தொழிலை நான் பண்ணுறேன், அது மூலம் நானும் என் குடும்பமும் என்ன அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத ஒரு தெளிவு, அது மட்டும் இருந்தால் போதும். உங்களை நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டியது பியூட்டி கிளப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செமினார், ஒர்க் ஷாப்பு, இந்த கிளாஸ் தாண்டி ஏன் இப்போவும் கூட எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பர்சன் மாதிரி, ஒரு தொழிலதிபர் மாதிரி விமானத்தில் ஏறி பறந்து ஒரு 5 நாள் ஒரு சுற்றுலாவை உலகம் முழுக்க அனுபவிக்கிற ஒரு ஸ்டேட்டஸை இந்த இண்டஸ்ட்ரி கற்பனை பண்ணி பார்த்ததில்லை. பட் ஆனால் இன்றைக்கி பியூட்டி கிளப்பில் இருக்கிற எவ்வளோ பேர் அப்படியே கெத்தாக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் விமானத்தில் பறந்து 5 நாள் ஒரு உலகளாவிய ஒரு ட்ராவல் அனுபவிக்க முடியுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த கிளப்பு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
ஸோ உங்களை ஒரு தொழில் முனைவோராக, ஒரு தொழில் அதிபராக மட்டும் யோசிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் முன்ன பின்ன இருக்கா கூட பரவாயில்ல. ஸோ அது என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தொழில் முனைவோர் அல்லது தொழில் அதிபர், ஒரு கெத்தான வாழ்க்கை வாழ்கிற பியூட்டி பேஸ்ட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர், பிஸ்னஸ் மேக்னெட். இதை திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அழகு கலைஞரோ அல்ல, அழகு தொழில் முனைவோர், அழகு தொழில் அதிபர். உங்கள் இலக்கை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும், என்ன உதவி கேட்டாலும், சப்போர்ட் கேட்டாலும், கைடன்ஸ் கேட்டாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும், கால் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்ததே இருக்க மாட்டேன். காரணம் உங்கள் மேலே இருக்கிற அக்கறை. இந்த அக்கறை எப்பவுமே இருக்கும். இதோட இலக்கு, இதோட நோக்கம், இதோட டார்கெட், இதோட கோல், நீங்கள் ஒரு நிம்மதியான, ஒரு வெற்றிகரமான சமூக குடும்ப வாழ்க்கையை நினச்ச மாதிரி எந்த விதமான வளைவு நெளிவோ தயக்கமும் இல்லாமல் கெத்தாக வாழணுன்றது தான் இதோட அடிப்படை நோக்கம். அதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் ஐ ஆம் தேர், மை டீம் இஸ் தேர் டு சப்போர்ட் யூ. நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பீங்க, ஏதோ ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஸோ அதிலேருந்து வெளியே வரணும், அதிலேருந்து மேலே போகணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னா நான் இருக்கேன். எப்போ எதுக்கு என்ன காரணத்துக்கும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட தொடர்பில் இருக்கிற உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கட்டும், அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச, என் டீமால் முடிஞ்ச எல்லா விதமான உதவியும் செய்ய முடியும். மொத்தத்தில் இந்த பூமியில், இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த தொழில் மூலமாக சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படைப்போம். லெட்ஸ் கிரியேட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான மாதத்தோட முதல் நாளில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்.